பீகார் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு மிக விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது என்பதையே இந்த வாக்குப்பதிவு சதவிகிதம் என்பது காண்பிக்கின்றது. 3 மணி நிலவரப்படி பீகாரில் 60.40 விழுக்காடு வாக்குப்பதிவாகி இருக்கின்றது. காலையிலிருந்து பார்த்தோம் என்றால் காலை 7 மணிக்கு பீகாரில் வாக்குப்பதிவு தொடங்கியது. 122 தொகுதிகளுக்கான இரண்டாம் மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இது. காலை 7 மணிக்கு தொடங்கிய காலை முதலே வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றினார்கள். அதன் தொடர்ச்சியாகவே மதிய வேளையில் கூட பொதுவாக ஒவ்வொரு தேர்தலின் போது மதிய வேளையில் சற்று வாக்குப்பதிவு என்பது மந்தமாக இருக்கும். காரணம் வெயில் அல்லது மதிய உணவு இடைவெளி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் மதிய வேளையில் வாக்குப்பதிவு மந்தமாக இருக்கும். ஆனால் இந்த பீகாரில் பொறுத்தவரையிலும் மதிய வேளையிலும் வாக்குப்பதிவு என்பது மிக விறுவிறுப்பாக நடைபெற்று தொடர்ச்சியாக 3 மணி நிலவரப்படி பீகாரில் 60.40 விழுக்காடு வாக்கு பதிவாக இருக்கின்றது. காலை 9 மணிக்கு 14% வாக்கு பதிவானது. அதற்கு பிறகு 11 மணி நிலவரை பார்த்தோம் என்றால் 31.38 விழுக்காடு வாக்கு பதிவானது. அதற்கு பிறகு 1 மணி நிலவரப்படி பார்த்தோம் என்றால் 47.62 விழுக்காடு வாக்கு பதிவானது. அதன் தொடர்ச்சியாக தற்போது 3 மணி நிலவரப்படி 60.40 விழுக்காடு வாக்கு பதிவாக இருக்கிறது. இது பீகாரில் கடந்த தேர்தலை விட அதிக வாக்குப்பதிவு பதிவாகி இருப்பதையே இது காண்பிக்கின்றது. ஏனென்றால் முதற்கட்ட வாக்குப்பதிவு பொறுத்தவரையில் 121 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு கடந்த 6ஆம் தேதி நடைபெற்றது. அந்த வாக்குப்பதிவின் முடிவில் 65 விழுக்காடு வாக்கு பதிவானது. இதுவே மிகப்பெரிய விடயமாக பேசப்பட்டது. பீகாரில் இந்த SIR நடவடிக்கைக்கு பிறகு வாக்குப்பதிவு அதிகரித்திருக்கிறது என்றும் இது ஆட்சி மாற்றத்துக்கான வாக்குப்பதிவா அல்லது தற்போதைய ஆட்சியினுடைய சாதனைகள் தொடர வேண்டும் என்று அதிக மக்கள் அதற்கான ஆதரவு தெரிவிக்கிறார்களா என்று ஆளும் கட்சி எதிர்த்தரப்பு என அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள். எது எப்படியாக இருந்தாலும் பொதுவாகவே அதிக அளவில் வாக்குப்பதிவானால் ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்கும் என்பது தொடர்ந்து தேர்தல் முடிவில் சொல்லப்பட்டு வரக்கூடிய விடயமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் முதற்கட்ட வாக்குப்பதிவில் 65 விழுக்காடு வாக்குப்பதிவானது. அது கடந்த தேர்தலை விட அதிக அளவில் வாக்குப்பதிவானதாக சொல்லப்பட்டது. அது மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்பட்டது. இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் அதைவிட முதற்கட்ட வாக்குப்பதிவை விட இரண்டாம் மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவில் அதிக அளவிலான வாக்குப்பதிவு பதிவாகும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் 3 மணி நிலவரப்படியே 60 விழுக்காடு என்றால் 4 மணி 5 மணி என அடுத்து 2 மணி நேரங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் அதிக அளவில் வாக்குகள் பதிவாகும். பொதுவாக இந்த வாக்குப்பதிவு நிறைவடையக்கூடிய நேரத்தில் தான் அதிகமான மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்ற வருவார்கள். அந்த சமயத்தில் தான் வாக்கு சதவீதம் என்பது அதிகரிக்கும். அப்படி பார்த்தால் 3 மணி நிலவரப்படியே 60 விழுக்காடு என்றால் இன்னும் 4-5 மணி நேரங்கள் 4 மணி நேரம் 5 மணி நேரம் எல்லாம் அப்போது வரக்கூடிய நிலவரங்களை பார்த்தால் இன்னும் அதிகமாக இருக்கும். 70 விழுக்காடை தாண்டுவதற்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருப்பதாகவே சொல்லப்படுகின்றது. 5 மணி வரை வாக்குப்பதிவு, அதற்கு பிறகு வரிசையில் இருப்பவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களிக்கக்கூடிய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இப்படியாக காலை 7 மணிக்கு தொடங்கி வாக்குப்பதிவு. எந்த இடத்திலும் மிகப்பெரிய அசம்பாவிதம் எதுவும் நடைபெறவில்லை. முதற்கட்ட வாக்குப்பதிவின் போது கூட சில இடங்களில் ஒரு சிறிய அளவிலான அசம்பாவிதம் இருந்தது. ஆனால் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் பெரிய அளவில் தற்போது வரை எந்த அசம்பாவிதம் இல்லாமல் அமைதியான முறையில் தேர்தல் நடைபெற்று வருகிறது. 3 மணி நிலவரப்படிதான் 60.40. இன்னும் சற்று நேரத்தில் 4 மணி நிலவரம் வெளியாகும். அப்போது நேரம் செல்ல செல்ல இன்னும் வாக்குப்பதிவு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லிகிதா, விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார். பீகாரில் இரண்டாம் மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் மதியம் 3 மணி நிலவரப்படி 60.4% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை வழங்கினார் முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார்.